சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் உள்ள ஒரு பெரிய காட்டுப்பகுதி தான் இந்த ஒரு காங்கோன்ற பிளேஸ். இந்த காங்கோன்ற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இல்லை, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிளால் நிறைஞ்சிருக்கும். அதாவது இது வந்து ஒரு பெரிய வனப்பகுதி மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு காங்கோன்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான புது புது கிரியேச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் சூப்பரான வண்டர்ஸ், அமேசிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காங்கோக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப வருஷமான இருக்கிற மர்மங்கள், அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ரகசியங்களை தான் இந்த ஒரு காங்கோவில் பார்க்க போகிறீங்க. காங்கோன்னு சொன்னாலே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மங்கள் இருக்குது. அந்த மர்மங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ காங்கோ பற்றி தெரிஞ்சுக்க வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது எ சான்ச்சுரி ஆஃப் சிம்பான்சி. எப்பேற்பட்ட காடுகள்லையும் 1-2 சிம்பான்சி தான் இருக்கும். ஆனால் இந்த காங்கோன்ற பிளேஸில் எக்கச்சக்கமான சிம்பான்சி இருக்குது. ஆமாங்க, காங்கோவில் பாயிண்ட் நோரே அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சென்ச்சுரி ஜூவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க காங்கோ கவர்மெண்ட். இப்போ கேட்பீங்க, ஜூனா எக்கச்சக்க அனிமல்ஸ் இருக்குமே அப்படின்னு. ஆனால் அதுதான் கிடையாது. இங்கே ஃபுல்லாகவே சிம்பான்சி மட்டும்தான் இருக்குது. சிம்பான்சிக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு சான்ச்சுரி ஆஃப் சிம்பான்சி ஜூ. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சிம்பான்சிகள் இந்த ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது இப்போ தான் ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 1992லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஜூவை பத்திரமா பார்த்துக்க எக்கச்சக்கமான டெடிக்கேட்டட் ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சிம்பான்சிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எக்கச்சக்க பாதுகாப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க ஆளுங்க, திடீர்னு சிம்பான்சிக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கான குட்டி கிளினிக், ஹாஸ்பிட்டல் சொல்லி எக்கச்சக்கமான வசதிகளோட இந்த ஒரு சிம்பான்சி ஜூ இருக்குது. ஸோ இப்போல்லாம் இருக்கிற ஜூவில் சிம்பான்சி 1-2 பார்க்குறவங்க இந்த காங்கோவில் போயிட்டு இந்த ஒரு ஜூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிம்பான்சியை பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி காங்கோ ஜெயின் ஸ்பைடர். காங்கோ எவ்வளோ பெரிய காடு பகுதி, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஸ்பைடர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆமை அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பைடரை பார்த்துருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் ரொம்பவுமே ஷாக் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி ஃபோட்டோ எடுத்து ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்ததில் இந்த ஒரு ஸ்பைடர் ரொம்பவுமே யூனிக்கான ஸ்பைடர். உலகின் அதிக பெரிய ஸ்பைடர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஒரு காங்கோன்ற பிளேஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காட்டில் இருக்கிறவங்க இது வந்து ஒரு சூப்பரான கிரியேச்சர் ஜெயின் ஸ்பைடர் அப்படிலாம் என்ன தான் சூப்பராக சொல்லிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்தே இருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய ஸ்பைடர் யாராவது கடிச்சதுன்னா அவங்களோட உயிருக்கு ரொம்பவும் ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குட்டி குட்டி அனிமல்ஸை இது கொண்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்பைடரோட ஒரு யூனிக் பிஹேவியராக இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஹைட்டு வெயிட்டில் யாராலும் பார்க்க முடியல. ஸோ இது வந்து செவரல் மீட்டர்ஸ் அளவு ஹைட்டில் இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப மிஸ்ட்ரியான கிரியேச்சர்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா காங்கோன்ற அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே இது ஈஸியாலாம் கண்டுபிடிச்சிட முடியாது, ரொம்பவுமே கஷ்டம்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது காங்கோ பெட்லேண்ட்ஸ். அதாவது இந்த ஒரு இடம் பார்க்க ஏதோ சேறு சகதி மாதிரி இருக்குல்ல, இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கோவோட பெட்லேண்ட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது எங்கேயுமே இல்லாத ஒரு விதமான ஒரு மண் வளம் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லேயர் மாதிரியான சாயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ஒரு சாயிலை ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு ரொம்பவுமே பெருசாக கொண்டு போயிருக்காங்க. எக்கச்சக்கமான கார்பன் டை ஆக்சைடெல்லாம் இந்த ஒரு மண் உள்வாங்கி கிட்டத்தட்ட 30 பில்லியன்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு ஆக்சிஜன் ஏதோ வெளியில் அனுப்புதான். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு மண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி இந்த மண்ணை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு குட்டி ரிசர்ச்சோட ரிசல்ட்டு தான், அதாவது இது கிளைமேட்டிக் சேஞ்சால் நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது தி கவாய்னா தி கே ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு இடத்த பற்றி தான். ஒன் ஆஃப் தி மிஸ்ட்ரியஸ் லொக்கேஷன் இன் காங்கோ அப்படின்றாங்க. அதாவது 1928 இந்த ஒரு காங்கோவில் உள்ள இந்த ஒரு சில குகைகளை ரிசர்ச் பண்ண ஆர்கியாலஜிஸ்ட்டு போய் அங்கே சில பிரச்சனைகள்லாம் நடந்தது. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஸோ அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த கேவில் விழுந்து இறந்து போயிட்டதாகவும் சில வதந்திகள் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ அளவு உண்மை பொய்ன்னு தெரியல. ஸோ இதை நம்ம பொய்னே வச்சுப்போம் இப்போதைக்கு. ஆனால் இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒரு டெரிட்டரி அப்படின்றாங்க. அதாவது காங்கோவில் என்ன தான் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஒரு இடம் வந்து ரொம்பவும் பயங்கரமான இடம்ன்றாங்க. ஏன்னா இந்த ஒரு கேவில் வந்து விஷய வாய்ந்த அந்த ஜெயின் ஸ்பைடரும் மிகப்பெரிய பாம்புகளும் உள்ளே இருக்குது. இந்த கேவுக்குள்ளே யார் போனாலும் அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ அப்படி அந்த கேவில் சில ஃபோட்டோஸ்லாம் வெளியிடுறப்ப ரொம்பவுமே பயந்தாங்க. ஏன்னா அப்படி அந்த கேவுக்குள்ளே மண்டை ஓடுகள்லாம் இருந்திருக்கு மனுஷங்களது. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது தி மவுண்டன் கொரில்லாஸ்.
ஆமாங்க, காங்கோவை சுற்றி இருக்கிற உகாண்டா மற்றும் ராவண்டா காங்கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1960 அமெரிக்காவில் சேர்ந்தவங்க ஒருத்தவங்க கேர்ள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தமான எந்த ஒரு கொரிலாஸை பற்றி ரிசர்ச் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட எந்த ஒரு காங்கோவில் கொரிலாஸும் இருக்குது. அதுவும் சின்ன சின்ன கொரிலாஸ் இல்லை, மனிதன் அளவுக்கு இருக்கிற கொரிலாஸ். ஸோ அப்படிப்பட்ட யார் அந்த ஆர்கியாலஜிக்கலில் இருக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸ்க்ரீனில் தெரிகிற எந்த ஒரு பெண்மணி தான் வந்து பார்த்திங்கன்னா கொரிலாஸை பார்த்துக்கிறதும் சரி அதிகமான ரிசர்ச்சும் எடுக்கிறாங்க. ஸோ காங்கோவில் என்ன தான் எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் இந்த மாதிரி சில ஐட்டம் வந்து அதாவது இந்த மாதிரி கொரிலாஸ் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு ப்ரீஷியஸான விஷயம் அப்படின்றாங்க. ஏன்னா நாடு இப்போ இருக்கிற நிலமையில் எல்லா இடமுமே காட்டெல்லாம் அழிச்சிட்டு சிட்டியாக மாற்றிட்டு வராங்க. ஸோ சிட்டியெல்லாம் மாற்றிட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எல்லாம் போயிடும். ஸோ இந்த காங்கோன்ற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஜூனே சொல்லிடலாம். எக்கச்சக்க அனிமல்ஸ் இந்த ஒரு காங்கோ ஜூவில் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த கொரிலாஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போய் கிட்டக்க ஃபோட்டோ எடுத்துடாதீங்க. ஏன்னா கொரிலாஸ்க்கு போனீங்கன்னா கோவம் சமயம் வந்துடும், நம்மளே பந்தாடிடும். ஸோ கொரிலா என்னதான் மனித குரங்காக இருந்தாலும் மனிதனுக்கு ஈக்குவலான ஒரு குரங்கு கிடையாது. ஸோ ஏதாவது பிரச்சனைனா நம்மளை பந்தாட வச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 6ஆவதாக பார்க்க போகிறது தி விஸ்பரிங் ட்ரீ. அதாவது எந்த ஒரு காங்கோன்ற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போதி தர்மர் மரம் மாதிரி ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூச்சு காற்று விடுற மாதிரி விஸ்பரிங் சவுண்ட் கேட்குது. நம்ம மனுஷங்க மூச்சு விடுற மாதிரி இந்த ஒரு மரத்தை வந்து மூச்சு காற்றை வெளியிடுற மாதிரி ஒரு சவுண்டு வெளியிடுறது. ஸோ இது பேர் வந்து விஸ்பரிங் ட்ரீன்றாங்க. ஸோ இது முதல்ல யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பீப்புள்ஸ், அதாவது அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் அப்புறம் சயின்டிஸ்ட்லாம் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உண்மையாலே இது மூச்சு காற்றை மனுஷங்க மாதிரி வெளியிடுறது. இதோட இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேப்ரா கிஷு ஷுட் அப்படின்றாங்க. எந்த ஒரு விஸ்பரிங் மரம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆஃப் ஒக்குட்டு அப்படின்ற ஒரு வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு மரம் இன்றைக்கோ இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மரம் இருக்குது அப்படின்றாங்க. இதோட பிரான்ச்சஸ் தான் வந்து அதிகமான சவுண்டு வெளியிடுதுன்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏதாவது யாராவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லைன்னா உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு உண்மை கதை தான். அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 7ஆவதாக பார்க்க போகிறது தி ஜாயிண்ட் கிரியேச்சர்ஸ். அதாவது காங்கோவை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஜெயின்ட் கிரியேச்சர்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த விஷயத்தன்மை வாய்ந்த ஒரு பெரிய 8 கால் பூச்சி மனுஷங்களே அழித்திரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பயமே உருவாக்கியிருக்கு எந்த ஒரு ஸ்பைடர். இந்த ஒரு ஸ்பைடர் மனுஷங்கள் மேலே ஏறிச்சுனாலே போதும், டக்குன்னு நம்ம மேலே ஏதாவது வெப்பு கட்டுச்சுன்னா நம்ம அதில் மாட்டிப்போம். ஸோ இதோட வெப்பு ஒன்றும் கிட்டத்தட்ட நம்ம பூ கட்டுற நூல் அளவுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்பைடர் நார்மலான குட்டி ஸ்பைடர் மாதிரி இல்லை, ரொம்பவுமே பெருசு, அதிக விஷத்தன்மை. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே இருக்குது, அதாவது பீட்டில்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் பீட்டில் இந்த வேர்ல்டு வந்து இந்த காங்கோவில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 இன்ச்சஸ்க்கு மேலே இந்த ஒரு பீட்டில் இருக்குமா. மனுஷங்களை எதுவும் பண்ணாது அப்படின்றாங்க. இது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா ஏதாவது பூச்சி இதனால லைட்டாக கடித்தாலே நம்மளுக்கு தண்டிச்சிடும். ஸோ இப்படிப்பட்ட பூச்சிகள் நிறைய அனிமல்ஸ் இது எல்லாமே காங்கோவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 8ஆவதாக பார்க்க போகிறது தி ஈகிமேட்டிக் உக்கப் அப்படின்றாங்க. அதாவது இங்கே நீங்கள் பார்க்குற ஒரு அனிமல் இருக்குல்ல, இந்த ஒரு அனிமல் பேர் தான் தி ஈகிமேட்டிக் உக்கப் அப்படின்றாங்க. இந்த ஒரு கிரியேச்சர் வந்து வெஸ்டர்ன் சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றாங்க. இந்த ஒரு அனிமல் பார்க்க கிட்டத்தட்ட ஜிராஃபையும் ஜீப்ராவையும் ஒன்றா கலந்து வந்த ஒரு புது கலவையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியாகவும். அதாவது இந்த ஒரு அனிமலை முதல்ல ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் காங்கோவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் ஸ்பீஷியஸாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் முதலாக இது வந்து ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அனிமலும் காங்கோவில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நாங்கள் அப்புறம் அடுத்து இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை, see you.